வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். முந்தா நாளு காவிரி போராட்டத்துல உதயநிதி தஞ்சாவூர்ல பேசும்போது, அது இங்க விவசாயிகளுக்கு பூரா தண்ணி வர மாட்டேங்குது. அங்க சினிமா பார்த்துட்டு இங்க விவசாயி பூரா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து சினிமா பார்த்துட்டு அமைச்சர் பூரா, எம்எல்ஏ பூரா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதேபோல இங்க விவசாயிகளுக்கு தண்ணி வருதோ இல்லையோ, திரிஷா வீட்டுக்கு தண்ணி போகுது, திரிஷாவுக்கு தண்ணி போகுது அப்படிங்கிற மாரி அவரு ரொம்ப பேசினார். 2 அர்த்தத்துல பேசினார். இத உடனே போலீஸ் வாட்ச் பண்ணி விட்டாங்க. வெறும் ஆர்ப்பாட்டத்த முடிச்சுட்டு இவரு மெட்ராஸ் போயிட்டாரு. மெட்ராஸுக்கு போன உடனே நேரா வந்து காலையில எந்திரிச்சோன்னா 10 மணிக்கெல்லாம் போயிடணும்னு போலீஸ் சூழ்ந்துட்டாய்ங்க. வாங்க உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு, உங்களுக்கு கைது அப்படின்ட்டாய்ங்க. கைதுன உடனே அவர் பாத்ரூம்குள்ள போனவரு உள்ள இருந்து ஃபோன் அடிச்சிருக்காரு. ஒரு தடவ வக்கீலுக்கு ஃபோன் அடிச்சிருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கு அவங்களுக்கு ஃபோன் அடிச்ச உடனே, பொண்டாட்டி விட மாட்டேன்னுகிட்டு இருக்கு. எல்லா லெட்டின் போயிட்டு வரணும் பொறுங்க. நாளைக்கு வக்கீல்ட்ட போயிருக்கோம், ஜட்ஜிட்ட போயிருக்கோம், முறையிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு தகராறு பண்ணி, அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. உடனே வர்றீங்களா கதவ உடைக்க வேண்டாம் போலீஸ். வர்றீங்களா லெட்டின் கதவ உடைக்கவா? எங்களுக்கு மேலிட உத்தரவு. உடனே தூக்கணும், வைக்கணும் அப்படின்ட்டாய்ங்க. சரி வாப்பா அப்படின்னு பெறப்பிட்டாப்புல அவரு உதயநிதி பெறப்பிட்டாப்புல. ஆனா எல்லா போலீஸையும் அலார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அலாட் பண்ணி வச்சுட்டா, நேரா போனோம்னா தஞ்சாவூர் மெட்ராஸ் டூ தஞ்சாவூர் குறைஞ்சபட்சம் ஒரு 350 கிலோமீட்டராவது இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. 350 கிலோமீட்டர நீங்க அவர வந்து கார்ல ஏத்தி பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400, 500 போலீஸு வர்ற இடம் பூரா ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அங்க இங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ பூரா ரோட்ல என்கட்சில நிப்பாட்டி, அங்கங்க பெரிய பதட்டத்த உருவாக்கி, அவர் கைது, இவர் கைது, இவர் கோர்ட்டுக்கு போனாலும் அங்க இந்த இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனா அவர் சிங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிறாங்களாம். இல்ல தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு ஒரு உதயநிதி பிடிவாதம் பண்றாரு. இப்படி பல தரப்பட்ட பிரச்சனையா போயிருச்சு. அப்புறம் ஜாமீன்ல கோர்ட் வந்து விட்டுருக்காங்க. இவ்வளவு கோபம் விஜய்க்கு தேவையில்லாதது. நான் அரசியல்ல பொதுவா பேசுறேன். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. நம்ம யாருக்கு எந்த அணிக்கு சப்போர்ட்டா பேசுறதே கிடையாது. சம்பவத்தக்கன நம்ம பேசுறதே. ஆனா இவ்வளவு கோபம் விஜய்க்கு தேவையில்லாத விஷயம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா, வந்து உதுத்துறணும். ரோஷமே வரக்கூடாது. கோவமே வரக்கூடாது. கோவம் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அரசியல்ல இருக்கவே முடியாது. 2டே பேச்சு தான். நீங்க பொது வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கைய பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. இப்ப பாரிசனாவுல இருந்து பல தலைவர் சொல்றாங்க. அதேபோல திருமாவளவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கைய பேசாதீங்க, தனிப்பட்ட வாழ்க்கைய பேசாதீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, தனிப்பட்ட வாழ்க்கைய பேசத்தான் செய்வாங்க. அதுவும் பொது வாழ்க்கைக்குள்ள சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிற மாரி அவங்க இழுக்கத்தான் செய்வாங்க. அவங்க இழுத்தாலுமே நம்ம தான் பொறுமையாத்தான் பதில் சொல்லணும். சரி, இப்ப நீங்க உதயநிதிய போய் கைது பண்ணவே தேவையில்லாதப்பா. கைது பண்ணணும்னு நினைச்சீயல்ல. ஏன் தஞ்சாவூர்லயே கைது பண்ணியிருக்க வேண்டியதானே? ஏன் மெட்ராஸுக்கு விட்டீங்க? ஏன்னா போக்குவரத்து படிச்செலவா? போலீஸுக்கு படிச்செலவா? நேத்து மட்டும் ரூ. 6,00,00,000 செலவாம். எப்படி நீங்க வளர்ச்சிய கொண்டு போவீங்க? ரூ. 6,00,00,000 வீணா செலவழிச்சிருக்கீங்க நீ உதயநிதிய கைது பண்ணதுல. அங்க அங்க 10,000 போலீஸ், இங்க 10,000 போலீஸ். உதயநிதி வீட்டுக்குள்ள திடுதிடுன்னு நம்ம உட்கார வர்றதில்ல, டீ குடிக்க வர்றதில்ல. எல்லா இடத்துலயும் என்ன திடுதிடுன்னு என்ன தீவிரவாதியா? தீவிரவாதி கைது பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல? அது எப்ப பேசினது? நாள் பேசினது. அடுத்த நாள் போய் கைது வைங்க. அன்னைக்கு கைது பண்ணி உள்ள அங்கனே அடைக்க வேண்டியதானே? என்ன காரணம்? அலக்களிக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நேரா அலக்களிக்கணும். இவரு இருந்தாலும் அதுதான். பொதுவா சொல்லி நான் அலக்களிக்கிறதே நோக்கம். அலக்களிச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? முடிவு என்ன? அலக்கழிச்சிட்டிய. அங்க இங்க போராட்டம், அங்க எங்க பார்த்தாலும் கூட்டம். எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம். கட்சிக்காரன் பூரா திரண்டுட்டேன். அங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்ச நேரம் விட்டு அடிச்சு நொறுக்கிருப்பாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? போலீஸ் ஸ்டேஷன் விடுவானா? 30 வருஷம், 40 வருஷம் ஆண்டவங்க ஆட்சிய. நீங்க என்ன இன்னைக்கு பிடிச்சீங்க? ஒரு ஆக்சிடென்ட்ல ஆட்சிய பிடிச்சிருக்கீங்க நீங்க. உங்களால முடியாது. அவங்கள தாக்கு பிடிக்க உங்களால முடியாது. இந்திரா காந்தி கூட்டத்தையே அடிச்சு அடிச்சு துரத்துனவங்க. அப்ப இந்திரா காந்திக்கு ரத்தம் வந்துச்சு. உடனே பேசும்போது, என்ன இந்திரா காந்தியவே நீங்க ரத்தம் வர்றாப்புல அடிச்சிட்டீங்கன்னு கருணாநிதிட்ட கேட்டாங்க அப்பயே. அது வேற பெண்களுக்கு வரக்கூடிய வழக்கமான ரத்தம் தான் அப்படின்ட்டாரு ஒரே அடியில. இது ஒரு செக்ஸ் பேச்சு தான். ஆனா வேற வழி இல்லையே. அரசியல்ல சந்திச்சுதானே போகணும், பேசித்தானே போகணும். அண்ணாதுரை பாத்துங்க. அண்ணாதுரை ஆத்தா சரியில்லாதவங்க. 4 பேர்ட்ட போனா, 10 பேர்ட்ட போனா, அவங்க ஒரு அப்படி போனாங்க, இப்படி போனாங்க அப்படின்னு அண்ணாதுரைய பத்தி காங்கிரஸ்காரங்க பூரா பேசினாங்க. உடனே அண்ணாதுரை கோவமே படல. விடுங்க பேசிட்டு போறாங்க விடுங்க. ஒரே பேச்சாத்தான் சொன்னார் அண்ணாதுரை. பெரிய மனுஷன்னா எப்படி ஒரு வளர்ந்தாருங்கிற விஷயத்த அண்ணா படத்தை போட்டா பத்தாதுப்பா. அண்ணா பிறந்த நாளைக்கு சும்மா பிறக்கிற பிள்ளைக்கு பூரா மோதிரம் கொடுத்துட்டா பத்தாது. அண்ணா என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாருங்கிறத கவனமா பார்க்கணும். என்ன செஞ்சாருன்னு கவனமா யோசிக்கணும். உடனே அரசு இதுல உடனே சொல்லிட்டாங்க. அண்ணாதுரை அம்மா இப்படி சரியில்லாத ஆளு, கேரக்டர் சரியில்லாத ஆளு, நடவடிக்கை சரியில்லை, யாரு கூப்பிட்டாலும் போவாங்க வருவாங்க, அவங்க ஏறக்குறைய சரியில்லாத ஆளு அப்படின்ட்டாங்க. உடனே பேசிக்கிட்டே இருக்காங்க. போர்டா எழுதி வச்சிட்டாங்க காஞ்சிபுரத்துல. வேற இடத்துல எழுதுறது வேற, காஞ்சிபுரத்திலே எழுதுறது வேற. அப்ப காஞ்சிபுரத்துல உண்மையா இருந்தா மட்டும்தான் எழுத முடியும். சும்மா எழுத முடியுமா? அண்ணா பிறந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை காங்கிரஸ்காரன் போட வச்சிட்டேன். இந்த மாதிரி அண்ணாதுரைங்க ஆத்தா சரியில்லாத அப்படி இப்படின்னு போட்டு 4, 5 வாசகத்தை போட்டு எழுதி வச்சிட்டாங்க. எழுதி வச்ச உடனே அண்ணாதுரைக்கு திமுக காரன் பூரா குதிச்சு எழுதுறேன். அடிச்சு நொறுக்கணும் காங்கிரஸ்காரன். எங்கன பார்த்தாலும் அடிக்கிறது காங்கிரஸ்காரன். அண்ணாதுரை ஒரே ஒரு வார்த்தை, இப்ப கோவம் யாரும் படாதீங்க. நான் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்னங்கிற பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டார். இவர் உடனே காஞ்சிபுரத்துல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து காஞ்சிபுரம் போயிட்டார். அந்த போர்டை மட்டும் பார்த்தாராம். போர்டை பார்த்துட்டு, ஏப்பா நல்லாத்தான் எழுதியிருக்கிய, தப்பு இல்லை. இப்ப பகல்ல அந்த போர்டை படிச்சுட்டாங்க. இரவுல இந்த போர்டை படிக்கிறதுன்னா என்ன பண்ணுவேன்? லைட் இல்லையாப்ப? இந்த மாதிரி வெளிச்சம்லாம் கிடையாதுப்பா. தெரு விளக்கு இதெல்லாம் கிடையாதுப்பா. நைட் எப்படி படிப்பேன்?
நம்ம சார்புல ஒரு அறிக்கை லைட்டை கொண்டாந்து வைங்கப்பா அப்படின்னாராம். அறிக்கை லைட்டை கொண்டாந்து இவர் செலவுல ஒரு டேபிள கொண்டாந்து அறிக்கை லைட்டை கொண்டாந்து வச்சாங்கன்னா எல்லாரும் படிச்சுக்க பாத்துக்க என்ன பேசுறேன் என்ன செய்யறேன்னு பாத்துக்கன்னாராம். கடைசியில மக்கள் பூரா முகம் சுழிச்சு திருப்பி காஞ்சிபுரம் மக்கள் பூரா அடிச்சு துரத்தி விட்டாங்க. அவங்கள ஓட்டால அடிச்சு துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் வரலாறு இருக்கப்பா, வரலாறு இருக்கு. அது தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது, பேசிக்கிட்டு தான் வர்றாங்க. நீங்களே இருந்தாலும் பேச தெரிஞ்சு இன்னைக்கு பேசல, ஆட்சியில் இருக்கு நீங்க பேசல. ஆனா நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு நாளைக்கு ஒருத்தரை பேசித்தே ஆகணும், பேசித்தே ஆவீங்க. இதே முடிவு. ஜெயலலிதாவை என்ன சொன்னாங்க, இங்கிட்டு சோழன் பாபு இங்கிட்டு ஜெய்சங்கரை விட்டுட்டு ஒரே நேரத்துல ஒரு ரூமுக்குள்ள 2 பேரும் போனாங்க அப்படின்னு இதெல்லாம் கதை இப்படிலாம் சொன்னாங்க. அது ஜெயலலிதா கோபமா பட்டுச்சு, வேற வழி இல்ல. ஆமா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்டி தூசி தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் வேற வழி இல்ல. வேற போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி யார் ராசா என்ன பேசினாரு, அவங்க ஆத்தா சரியில்லாதவங்க. யார் எடப்பாடிங்க ஆத்தா சரியில்லாதவங்கன்னு இதே மாதிரி பேசிவிட்டாப்புல. எல்லாரும் முகம் சுழிச்ச உடனே அப்புறம் கருத்தை வாபஸ் வாங்கினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் காலம் முழுக்க இது பதில் தேன், இது பேச்சு தேன். இதுக்காக ஒருத்தனை பேசி விட்டாருங்கிறதுக்காக உடனே போய் போலீஸை வச்சு ஒரு துணை முதலமைச்சரா இருந்த போய்கிட்டு அடிச்சு நொறுக்கி இதுக்கு 6-7 கோடி ரூபாய் எதுக்கே செலவழிக்கிறிய? கைது பண்றதுக்கு 6 கோடியா, விடுதலை பண்றதுக்கு 7 கோடியா? ஏய் காசா என்ன நினைச்சிய? நீங்க சரியான ஆம்பளை அவர் கைது பண்ணி டவுன் பஸ்ல ஏத்திருக்கணும். 30 ரூபா டிக்கெட், 300 ரூபா டிக்கெட் போனா போயிட்டு போதுன்னு விட்டுலாம். ஆனா நீங்க எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? 6 கோடி ரூபாய் செலவழிக்க வரி பணத்தை. எப்படியா நீங்க வளர்ப்பிய? எல்லா கட்சியும் ஒண்ணுதானப்பா. ஏய் எல்லா கட்சியும் ஒண்ணுதான். நீங்க எப்படி ஜெயலலிதா எப்படி திமுக காரன் 10 மாடி 5 மாடி கோர்ட்டுக்கு ஏற விட்டேன், அது மாதிரி நீங்கள் இப்ப திமுக காரன் இப்படி ஏற வர்றீங்க. அவ்வளவு எல்லா கட்சியும் ஒண்ணுதானே. இதுல என்ன இருக்கு? கைது பண்ண நினைச்சா காஞ்சிபுரத்திலே கைது பண்ண வேண்டியானையா, தஞ்சாவூர்லயே கைது பண்ண வேண்டியானையா? இதுக்கே அவ்வளவு வரைக்கும் விட்டு இவ்வளவு வரைக்கும் அலக்கழிச்சு, சரி அலக்கழிச்சு உங்க கோவத்துல என்ன பண்ண முடிச்சு? நான் கேட்கிறேன், ஏதாவது பண்ண முடிச்சா? நீதிபதி அரண்டு போயிட்டாங்க. ஏய் விடப்பா, என்னமா அப்படின்ட்டாங்க. பேச்சு ரெட்டாயிரத்த பேச்சா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ரெட்டாயிரத்த பேச்சு இன்னும் காலம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கு, காலம் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு பேச வேணாம் கூட சொல்லலாம், ஆனா நீங்களும் பேசுவீங்க, உதயநிதி பேசுவார். இது நடைமுறையில உள்ளது. அதனால முதலமைச்சர் விஜய்க்கு இவ்வளவு தொலைக்கு கோவம் தேவையில்லாத கோவம், இவ்வளவு தொலைக்கு தேவையில்லாத பேச்சு. ஆனா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வேணும். முதல்ல உண்மையா இருக்கலாம், 4 பொய்ய பேசுவேன், 2 உண்மையை பேசுவேன், எல்லாத்துக்கும் இருக்கத்தையும் செய்யும். கிராமத்துல இருக்கவனே பேசுறேன், நீங்களா பேச விட்டுட்டு அதை எடுவேன். கிராமத்துல உள்ளவனே இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கு ஊர்களுக்குள்ள. அப்படியாமல இப்படியாமல, இவனாமல அவனாமல. அப்புறம் உங்களை பேசினா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதோ? உங்களை பேசி இவரை பேசினா மட்டும் உதயநிதியை கூட்டி அடைச்சு போடுறிய. அங்க எது 350 கிலோமீட்டர்ல அடைச்சு போடுறிய. இங்க ஊருக்குள்ள எல்லாரையும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கானே, இவனையும் கூட்டி அடைக்கிறதா? நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் காது கொடுத்து வாங்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கத்தே செய்யும். ஆண் இருந்தா பொம்பளைகிட்ட போவேன் வருவேன், பொம்பளை இருந்தா ஆம்பளைகிட்ட போவா வருவா, வேற ஆட்டு போவா, ஆடு மாட்டியா போவா? இது என்ன பேச்சு? இது என்னையா பேச்சு? இது பேச்சும் தேவையில்லை, இதுக்கு நடவடிக்கையும் தேவையில்லை. அவங்கவுங்களா திருத்திக்கிறணும். அவங்களா திருத்தி அடுத்த பேச்சுக்கு அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கணும். இதை விட சும்மா இது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு கேட்கன்னு நாடு முழுக்க போராட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் தலைப்பு செய்தி ஆகிக்கிட்டு இன்னைக்கு சட்டசபையில இதாக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு கோவம் தேவையில்லை. முதலமைச்சர் இருக்கவங்க கோவமே வரக்கூடாது. இவ்வளவு கோவம் என்னத்துக்கு? இப்ப என்னாச்சு? திருப்பி பேசினே செய்வாங்க. திருப்பி பேசினீங்க என்ன ஆகும்? திருப்பி பேசினா என்ன ஆகும்? இதுக்கு இவ்வளவு பேசுற ஒரு டக்குன்னு ஒரு தாலியை கட்ட வேண்டியானே. யாரு உங்களை என்ன பேச போறானா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாலியை கட்டிடுங்க. திரிஷாவுக்கு ஒரு தாலியை போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சு வச்சு. அது உங்க பிரியம். தாலி கட்டியே கட்டாம இருங்க, அது உங்க பிரியம். நான் பொதுவா சொல்றேன். ஒரு கோவப்பட்டா என்ன செய்யறது? ஒரு செயலுக்கு கோவப்பட்டா என்ன பண்றது? சும்மா நாளைக்கு இன்னும் 2 சொல்றேன், என்ன பண்ணுவீங்க? சும்மா நாளைக்கு இன்னும் 2 பேரும் உங்களோட கதை கட்டி அவளையும் தாலி போட்டதா? நான் கேட்கிறேன். ஆக இதுக்கெல்லாம் கோவமே படக்கூடாது. நம்ம நடவடிக்கை முதலமைச்சர் தான், தப்பா பேசக்கூடாதுதான். ஆனா பேசிக்கிட்டே வருவாங்க, அதையும் நம்ம சீரழிச்சுதான் ஆகணும். அதுலதான் நம்ம வெற்றி இருக்கு. இதை விட்டு சும்மா குந்தாங்குரா போட்டுக்கிட்டு போலீஸ் அனுப்பி விடுறது, ராத்திரி தூக்குறது, அவரை பண்றது இவரை பண்றது, இதெல்லாம் அரசியல்ல தேவையில்லாத வேலை.